இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற கேள்வி என்னன்னு சொன்னால் ஒரு பையில் இந்த 10 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை அப்பையில் இந்த 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகும். அப்பையினுள் 5 ரூபாய் நாணயங்கள் 8 சேர்த்த போது இருவகை நாணயங்களின் எண்ணிக்கையும் சமனாகும். தற்போது அப்பையில் உள்ள நாணயங்களின் மொத்த பெறுமதி என்று கேட்டிருக்கு. இப்போ நாங்கள் 5 ரூபாய் நாணயங்களை எக்ஸ் எடுத்தா 5 ரூபாய் நாணயங்களோட 2 மடங்குனா 10 ரூபாய். அப்போ 10 ரூபாய் நாணயங்கள் 2x. அப்போ இல்லை நாங்கள் 10 ரூபாய் நாணயங்கள் நினைக்க 16 எடுத்தோம்னா இந்த 12 அரைவாசி தான் 5 ரூபாய் நாணயங்கள். அப்போ 5 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை 8. இல்லை சொல்லியிருக்காங்க மேலும் 8 நாணயத்தை சேர்த்த 2 நாணயங்களும் சமனாகுது. அவர்கிட்ட சேர்த்தா சரியாக வருது. 8 மட்டும் 16. அப்போ 16 நாங்கள் 10ஆல் பெருக்கணும். அதோட 16 5ஆல் பெருக்கணும். பெருக்கினா 16 10ஆல் பெருக்கினா 160. 16 5ஆல் பெருக்கினா 80. இன்னும் நாங்கள் இந்த 160 ரூபாயும் 80 ரூபாயும் கூட்டணும். 160 80 கூட்டினா 5 4. அப்போ இந்த கேள்விக்கான விட ரூபாய்